ஸோ கைஸ் இன்னைக்கான வீடியோ நண்பர்களே, உங்களுக்கே தெரியும் நம்ம வீட்டில் இருக்க ஒட்டுமொத்தமாக எல்லா இடத்துலையுமே தொட்டி கெட்டி கெட்டி முடிச்சிட்டோம். ஆனால் இன்னொரு இடம் பாக்கி இருக்கு, அதையும் முடிச்சிடலாமா? ஆமாம், இன்னைக்கு முடிச்சிடலாம் கைஸ். நம்ம லாஸ்ட்டாக நம்ம பெருசாக ஒரு டேங்க் செட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம அந்த நாய் போட்டிருக்க அந்த கூடு தான், அதுதான் நம்ம இன்னைக்கு பெரிய மான்ஸ்டர் டேங்காக தோனிக்காக ரெடி பண்ண நாய் கூடு. நண்பர்கள், நாய்க்கு வாயில கூடு, நாய்க்கு வாயில கதம்பு வச்சுட்டு இருக்கான் பாருங்க, சவுண்ட் போடாம இருக்கிறது. அடியா தண்ணி அடிக்கிறது பாருங்க, நாய்க்கு தண்ணி அடிக்கும். அப்படியே சவுண்ட் போடாம இருக்கு. இன்ட்ரோ எடுத்து முடிச்சிடறான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. இவ்வளவு மாதிரி கிளாஸ் டேங்கும் சிமெண்ட் டேங்க் ரெண்டும் சேர்ந்து போட போறோம், மிக்ஸ் பண்ணி வித்தியாசமா ஒரு டேங்க். பேர் போட போறது நீங்களா? நம்ம அதுக்குன்னே ஆள் இறக்கும் லண்டன்ல இருந்து. ஆமா, எப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் தான் பண்ண போறோம், புதுசா டேங்க் ரெடி பண்ண போறது. ஆல்ரெடி அது நாய் கூட இருக்கு சரியா, அந்த நாய் கூட அப்படியே இடிக்காமலேயே அதை ஒரு என்ன கூட என்ன மீன் கூட ஃபிஷ்டாங்க மாத்த போறோம். ஃபிஷ் டேங்க் ஒரு பெரிய மான்ஸ்டர் ஃபிஷ் போடுற மாதிரி டேங்க், அதுவும் நம்ம சைஸுக்கு உள்ள விஷயம் நம்ம அதுல ஆட் பண்ணலாம். நம்ம அண்டர் கிரவுண்ட் டேங்க் பார்த்துருக்கோம், அத மாதிரி ஒரு பெரிய டேங்க் மேல போட போறோம். கைஸ், உங்க எல்லாருக்கும் அப்புறம் ஒரு சர்ப்ரைஸும் காத்துட்டு இருக்கு. இந்த டேங்க்ல ட்ரிபிள் மான்ஸ்டர்ஸ்னு 3 பேர் இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? நம்ம டிராகன், அப்புறம் தங்கமணி, அப்புறம் ராக்கி வந்து ஒரு கொலகார பாவி. ஆமா கைஸ், கொண்டு போய் ஷூட்டிங் பண்ணிட்டு கொண்டுட்டான். உங்க தம்பி தானே? அப்புறம் புதுசா வாங்கி தர சொல்லிட்டு இன்னும் வாங்கி தரவே இல்லை. அப்புறம் தரல. அப்புறம் இவ்வளவு நாள் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டார் நண்பர்களே, முதுகுல குத்திட்டாரு பாடி பில்டர். அதனால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நானே தேடி விசாரிச்சு ஒரு ராக்கியை கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, ஒரு அடி சைஸ். இப்ப லைவா நம்ம போயிட்டு ஃபர்ஸ்ட் தான் எடுத்துட்டு போறோம் ஒரு ராக்கி. அப்புறம் இன்னும் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாரு. எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா அதோ பாருங்க, இந்த டேங்கை தான் நம்ம இது ரெடி பண்ண போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் நாய் கூட இருந்துச்சு, அப்புறம் நம்ம குடோனா மாறிட்டு விறகு குடோன் இல்ல சொன்னல வினோத்புரம் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருக்கோம். அங்க வேற போர் நடக்குது இல்ல, போர் நடக்கிறதுனால கேஸ் எல்லாம் பற்றாக்குறை. இல்லைங்க, கல்யாணத்தை பத்தி பேசும்போது ஓடுறியா? வெக்கப்படாதீங்க. கூடிய விரைவில் வினோத்புரம் கல்யாணம் வந்து அபிஷியலா அறிவிக்கப்படும் நண்பர்களே. நம்ம 15 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் நான் இன்வைட் பண்ணுவேன். நீங்க எவ்வளவு பேர் வேணாலும் வாங்க. ஒரு மட்டன் பிரியாணி போடுங்க, மட்டன் தம் பிரியாணி. ஓகே, எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் 15 லட்சம் பேருக்கும் சாப்பாடு உண்டு நண்பர்களே. வந்து ஜாலியா வாழ்த்திட்டு போங்க. கண்ணியா வெளியே வருது ஆண்டிக்கு. ஓகே நண்பர்களே, கல்யாணம் எல்லாம் ரெண்டாவது. அதுக்கு முன்னாடி இப்ப பாருங்க, அங்க வந்து அவ்வளவு விறகு இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கோம்ல. இது எல்லாத்தையும் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு இப்போ டேங்க் செட்டப் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ராக்கியை வந்து ஃப்ரெண்ட் வீட்டுல இருக்கு, அதை போயிட்டு எடுத்துட்டு கைஸ். நம்ம அதுக்கு முன்னாடி இந்த தண்ணியை எல்லாமே மாத்திரலாம், புதுசா நம்ம ஃபில் பண்ணிடலாம். தங்கமணிக்கு வந்து பெரிய டிசீஸ் ஆகி அவனை இங்க பாருங்க தனியா செப்பரேட் பண்ணி போட்டுருவோம். இங்க வந்து பாருங்க நண்பர்களே, சரிதா? குவாரண்டைன்ல இருக்கான் தங்கமணி. இப்போ தண்ணி தங்கமா மாத்திட்டானோ, ரொம்ப சீரியஸா போயிட்டான். அடுத்தவனை காப்பாத்துக்குள்ள ஒரு வழியா ஆயிடுச்சு. அதான் தனியா டேங்க்ல போட்டிருக்கோம். இனி நம்ம தங்கமணி எடுத்து இந்த டேங்க்ல ரிலீஸ் பண்ணோம்னா இந்த தண்ணியில இருக்க டஸ் எல்லாமே கிளியர் பண்ணணும். அதனால மொத்த தண்ணியை மாத்த போறோம். டஸ் எல்லாம் கலக்கி விட்டுருவாங்க. எவ்வளவு அழுக்கு பாருங்க நண்பர்களே. எப்பா ஃபில்டர் வச்சாலும் 6 மாசத்துக்கு இருக்க டேங்க் கிளீன் பண்ணும். இல்லைன்னா இப்படிதான் காளி மாடு எல்லாம் நம்ம வீடியோ எடுக்கும் போது தான் கட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ட்ரிபிள் மான்ஸ்டர்ஸ் இது வேணுமா? ஸ்னேக் பார்பி இதுல போடுவோமா இல்ல ரிலீஸ் மாத்திடுவோமா? அவங்க 3 தான் இருந்துல்ல, போடலாமா வேண்டாமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். நண்பர்களே, எனக்கு இப்ப என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ட்ரிபிள் மான்ஸ்டர்ஸ் யாரெல்லாம் இருந்தா இங்க பாருங்க. நம்ம டிராகனு, அப்புறம் இந்த டேங்க்ல இருக்க நம்ம தங்கமணி, அப்புறம் ராக்கி, இந்த 3 தான் இருந்துச்சு. அப்ப இப்ப புதுசா நம்ம ஸ்னேக் பார்பியும் இதுல போட்டு வச்சிருக்கோம். ஸ்னேக் பார்பி இதுலயே விட்டுருலாமா இல்ல ஸ்னேக் பார்பியை பிடிச்சி வேற டேங்க்ல போட்டுடலாமான்னு எத்தனை வாட்டி கத்தும். ஸ்னேக் பார்பி இதுலயே இருக்கட்டுமா இல்ல பிடிச்சி வேற டேங்க்? சிக்கன் 65 ரெடியா போகுது நண்பர்களே. உள்ள சரி, போட்டுட்டா அப்படியே சேஃபா போடுங்க. டேய், என்ன தங்கமணி வெள்ளமணியா இருக்கான்? அந்த பின்னாடி பிடிச்சி பத்து அப்படியே பிடிச்சி டைட்டா. ஓகே, 2 மான்ஸ்டர்ஸ் கொண்டு வந்தாச்சு. 2 இல்ல 3. அவன் லிஸ்ட்ல கிடையாது ஸ்னேக் பார்பிலாம். அவன் வந்து இவ்வளவு நாள் சப்ஸ்டியூட்டுக்கு ஆள் இல்லைன்னு அவனை பிடிச்சி போட்டிருந்தோம். இப்போ மெயின் ஆளை இறக்க போறோம். சரி, போய் எடுமா, இல்ல தண்ணி ரிலீஸ் பண்ண இப்போ. சரி, இப்போ அரப்பைமாவும் ரெடி, நம்ம தங்கமணியும் ரெடி. இப்போ நம்ம ஓஜி ராக்கிய திரும்ப கொண்டு வரலாம். போலாம். அது பக்கத்துல ஒரு ரெட்டல் கட் பீஸ் அந்த பைப்பு உள்ளாட்டு இருக்கு நண்பர்களே. அதான் நம்ம புது ராக்கி தூக்கிட்டு போமா? தூக்கிட்டு போலாம் கைஸ். நண்பர்களே, நம்ம ராக்கி மட்டும் தான் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சர்ப்ரைஸ். நமக்கு ராக்கி மட்டும் இல்ல, புதுசா ஒரு ஹைபிரிட் கேட்ஃபிஷ், ராக்கியை விட அட்வான்ஸ்ட் லெவல்ல இருக்க கேட்ஃபிஷ். இது கொஞ்சம் அப்கிரேடட் வெர்ஷன், ப்ரோ வெர்ஷன் கேட்ஃபிஷ் ஹைபிரிட். தெரியுதா? அது சரியான பெருசு நண்பர்களே. சேவல் நோஸ் கேட்ஃபிஷ் மாதிரி இருக்கு. சேவல் நோஸ் கேட்ஃபிஷா? சேவல் நோஸ் கேட்ஃபிஷை விட இது சூப்பரான கேட்ஃபிஷ், ஹைபிரிட் கேட்ஃபிஷ். பயங்கர ஆக்ரோஷமா இருக்கும். ராக்கின்னா சும்மா இங்க பாருங்க. ஓ மை காட், என்ன ப்ரோ பறக்குது மீன், பயங்கர ஆக்டிவா இருக்குல்ல ராக்கினால டான். ஓ எப்பா, பெரிய சைஸ் மீனை கூட பிடிச்சிடலாம் போல நண்பர்களே. இந்த குட்டி மீனை பிடிக்க முன்னாடி ஒரு அடி ஆயிட்டு, குட்டி இல்ல 1.5 அடி இருக்கணும். 1 அடி. இதான் நம்மளோட புது ராக்கி. வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம்.
எப்படி இருக்கு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதே சைஸ் பழைய ராக்கியை விட கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. அதை விட பெருசா? ஆமா, எப்படி நல்லா போனாலும் தடியா இருக்கு. அப்படியே திரும்ப வருவான்னு பார்த்தா அதை விட பெருசா சைஸா கிளாஸா மாசா வந்திருக்கா நண்பர்களே. ஆனா இந்த மேல பேட்டர்ன் தான் இது இருக்குமான்னு தோணுது. வித்தியாசமா இருக்குல்ல கைஸ், இங்க பாருங்க. ரேர் மத்த எல்லாம் பிளைனா இருக்கும். ஆமா, இது கொஞ்சம் ரேர். செவல் நோஸ் அதுல கொஞ்சம் கிராஸ் பிரீட் மாதிரி இருக்கு. சொறி இவ்வளவு தூரம் ஹைப் ஏத்திட்டு இருக்கோம் வந்து ஒரே செகண்ட்ல சொறி பிடிச்ச மீன் சொல்றேன் நண்பர்களே. அப்படின்னு நீங்க எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி ஃபைனலா ராக்கியை வீட்டுக்கு திரும்ப கொண்டு வந்துட்டோம் நண்பர்களே. இப்ப எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி வந்து ஃபில் பண்ணி தெளிய வச்சுட்டு தான் போனோம். ஆனா பெஞ்ச மழையில மொத்தமா கலங்கிருக்கு. நாங்க சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு போனோம், அங்க ஒரு சொட்டு மழை கிடையாது. ஆனா அந்த கேப்ல இங்க பயங்கரமா மழை பெஞ்சு மொத்த தண்ணியும் கலங்கி எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க, தெரியுதா? இப்போ சென்றுவா வென்றுவா அவங்க. ஓகே, மாட்டிட்டான். இங்க பாருங்க நண்பர்களே. அப்புறமா இது ஒண்ணு இந்த டிசைன் மாதிரியே தானே இருக்கு. அதுக்கு ஆமா, இதுக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. ஹைபிரிட் கேட்ஃபிஷ் இது செமையா இருக்கு. இவனதான் நான் இதை வந்து பிடிச்சி விடும்போது கையில குத்திருக்கீங்களா? முல்லா செவல் நோஸ் மாதிரியும் இருக்கு, கேட்ஃபிஷ் மாதிரியும் இருக்கு. ரெண்டு மிக்சிங்ல மிக்ஸ் பண்ணி ஹைபிரிட் கேட்ஃபிஷ். இது கைஸ், இது நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஃப்ரம் யூகே சப்ஸ்கிரைபர். எப்படின்னா இவ்வளவு நாள் நம்ம டேங்க் செட்டப் எல்லாம் பண்ணும்போது தூத்துக்குடி கொத்தனார் வச்சு பண்ணுவோம். இந்த வாட்டி புதுசா யூகே கொத்தனார் இறக்கிருங்க நண்பர்களே. இப்படித்தானே அவரை வச்சு தான் போல்ட் பண்ண போறோம். பண்ணுவியா? என்ன பண்ணுவா? சிறப்பா பண்ணுவியா? பறக்குமோ? என்னது சரியா டைவ் அடிச்சிட்டல. எக்ஸ்பெக்ட் பண்ண தெரியுமா பறக்குமோ அப்படின்னு நினைச்சேன். உங்க ஊர்ல இந்த மாதிரி ஃப்ளையிங் ஃபிஷ் எல்லாம் இருக்கா? No. Do you know the name of the fish? No, I've only seen this in the video. வீடியோல மட்டும் தான் பாத்திருக்கியா? Yes. தமிழ் தெரியாதா உனக்கு? Only videos this. You don't know. பேசுறது மட்டும் புரியும். Yes. இவனுக்கு எனக்கு தமிழ் தெரியாது. உனக்கு தமிழ் தெரியுமா? எனக்கு தமிழ் தெரியாது. நண்பர்களே, நம்ம கசின்ஸ் நண்பர்களே ஃப்ரம் யூகே இப்பதான் வந்திருக்காங்க வீட்டுக்கு. ஹாய் சொல்லலாம் இருக்கும். Hi. Feels weird seeing this in real life. Feels weird. நீதானடா கட்ட. எனக்கு புரியவே இல்லடா. ஒன்ஸ் ஒரு கூட சொல்லு. Feels weird seeing it in real life. I've only seen this on my TV. ஓகே, அது புரியுது. சரி, நம்ம கிட்ட இருக்கிறதுலயே பிடிச்ச மீன் பாரு. And the Subramani. நீங்க பேச மாட்டீங்களா? நான் பேசுவேன். இவன் நாங்க டோன் சூப்பரா இருக்கு. நக்கலா பேசணும் இல்ல உண்மையிலே அப்படிதான் பேசுவோம். நக்கல்லாம் கிடையாது, ரியல் ஸ்லாங் இது, ரியல் டோன். Now we need to speak only in English. Okay, hereafter in this video we need to speak only in English. Okay? Especially Vinod. Sure. Yeah, okay. Especially Vinod bro. Vinod bro, start vlog in English. அதெல்லாம் வராது நமக்கு. Try to speak. No one is perfect. We can speak anything. Start. Guys, நம்ம guys நம்ம இல்ல. Guys English ல. Guys, now We are building new tank setup. Not bad. Let's start the video. We are going to build a new tank setup with the wood. Okay, let's start. Okay. Yes, let's start it. Let's start it. Yes, okay, let's start. Okay, come on. Yeah, we can do it. Yes. Yeah. டேங்க் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல ஒரு பெரிய கண்ணாடி நண்பர்களே. இதுதான் மெயின் ஐட்டம். நம்ம இன்னைக்கு தேவைப்படுற மெயின் ஐட்டம் இதுதான். ஏன்னா பெரிய டேங்க், அதனால கொஞ்சம் நல்லா திக்னஸ். பாருங்க, திக்னஸ் பாருங்க, 12 mm புல்லட் ப்ரூஃபா. அடிச்சோட புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் வாங்கிடுங்க गाइस. சரியான திக்னஸ் நண்பர்களே. இப்போ இந்த கிளாஸை தூக்கி நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணோம். வேலை பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு சிம்பிளா தான் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் நிறைய வேலை இருக்கு. அப்படிதானே? ஏகப்பட்ட வேலை. இன்னைக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க பாருங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் கசின்ஸ் ஃப்ரம் யூகே, அங்க பாருங்க ஒரு ஜாப்பனீஸ் நிக்கிறான். எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு போட்டு அடிச்சு குழப்பி தும்சம் பண்ண போறோம். நண்பர்களே, ஒரு லோடு 2 டிம்போ இருக்குமா உனக்குனா? 2 டிம்போ வரவே எடுத்து ஒரு வழியா மாத்திட்டோம். கீழே பாருங்க, இப்பதான் ஃப்ளோர் தெரியுது. வெசர்த்து ஊத்துது, என்ன சூடா இருக்கு. நம்ம பாய்ஸ், யூகே கைஸ், ஜாப்பனீஸ் கைஸ், இந்தியன் கைஸ், எல்லாரும் உதவியோட அங்க பாருங்க வரிசையா செயின் மாதிரி இங்கிருந்து நம்ம எடுத்து போட, அங்கிருந்து அவங்க எடுத்து போறேன்னு எல்லாருமே எடுத்து ஒரு 20 மினிட்ஸ்ல வேலையை ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம் கைஸ். இப்போ பிளான் ரொம்பவே சிம்பிள் தான். இந்த இருக்கு பாத்தீங்களா கேட்டு, இந்த கேட்டை அப்படியே கழட்டி தூக்கி தூர போட போறோம். ஆமா. அப்புறம் இதுல வாசல் தெரியுதா? இது வாசல் கிடையாது, இதுதான் இந்த கிளாஸ் ஃப்ரேம். கழட்டுவோம், கழட்டிடலாமா? அவ்வளவுதான், முடிஞ்சு. பாடி போட்டு தசவதாரம் கொண்டு போ பார்த்து இந்த மிஷின் வச்சு இந்த கிளாஸ் உள்ள போறது மாதிரி இதெல்லாம் உடைக்கணும். அப்புறமா இந்த சைடு உடைக்க தேவையில்லை, இந்த சைடு ஆல்ரெடி உடைஞ்ச மாதிரி தான் இருக்கு. அப்புறம் இந்த சைடு உடைக்கணும். இப்படி 2 சைடு உடைக்கணும். உடைச்சதுக்கு அப்புறம் அந்த கிளாஸ் அப்படியே தூக்கிட்டு வந்து இதில் வச்சு ஒரு செட் பண்ண போறோம். ஃபிக்ஸ். அப்புறம் இந்த ஓட்டையை அடைக்கணும். மொத்தமா அடைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய சைஸ் நம்ம கிட்ட 2 பேர். இங்க நானும் ஒன்று பிறகு உள்ளதான் நிக்கிறோம், தெரியுதா? பிக்கஸ்ட் டேங்க். சேனல் ஸ்ட்ரீம் 3 பேர் நிக்கலாமா? நெல்லு தலைவன கீழே நெல்லு. சரியான பெரிய டேங்க் நண்பர்களே, குட்டி கிடையாது. நம்ம அண்டர் கிரவுண்ட் டேங்கோட பெரிய டேங்க். அப்படித்தானே? லைஃப் லாங் வளர்க்கலாம் பெரிய மான்ஸ்டர். இது வரைக்கும் பண்ணாத ஒரு பெரிய மான்ஸ்டர் டேங்க் பண்ண போறோம். அதுவும் நம்ம விஷுவல்
பெரிய ப்ராஜெக்ட் நண்பர்களே. மேல வேற க்ளோஸ்ல இருக்கனால டஸ்ட். இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிக்க முன்னாடி எவ்வளவு வேலை முடிக்க முடியுமோ அவ்வளவு முடிக்கிறேன். முடிஞ்ச ஃபிஷஸையும் ஆட் பண்றதை ட்ரை பண்றேன் இந்த வீடியோல. முடியுமா எனக்கு தெரியல. பெரிய ஒரு ஃபில்டர் வைக்கலாம், இங்க இருந்து தண்ணி பாயும். எவனாலையும் மீன் ஆட்டே போட்டு போக முடியாது, அந்த அளவுக்கு செக்யூரிட்டி. இங்க பாருங்க பக்கத்துல நம்ம ஜானன் இருக்கான். ஜானி 14 years old. ஜானி நண்பர்களே பாவம், தலைவருக்கு வயசாயிடுச்சு. ஒரு நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் தேவையான ஐட்டம்ஸ் இங்க பாருங்க. ஒரு லோடு செங்கல், கல்லு, என்ன பேசலாம் செய்யற, ஐயே சிமெண்ட்டு, அப்புறம் சிமெண்ட்டு, கல், பாறை, கடப்பாறை. வினோத் ப்ரோ நம்ம கொத்தனார் இங்க பாருங்க இந்த வாட்டி மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்காரு. பேசுங்க வினோத் ப்ரோ ஏதாச்சும். நம்ம கைஸ் வேலையை ஆரம்பிச்சாச்சு. நம்ம வந்து ஃபர்ஸ்டா வந்து இதை கட்டி அடைக்க போறோம். கூண்டுக்குள்ள அடைச்சாச்சு வினோத் ப்ரோ. இதனால பாத்தீங்கன்னா நம்ம அங்க கிளாஸை மாட்டிட்டோம்னா அப்புறம் உள்ள பொருளெல்லாம் எடுத்துட்டு வர முடியாது. இதை ஃபுல்லாக அடைக்கணும். அதனால இதை முதல்ல செங்கலை கட்டி அப்புறம் பூசிட்டு அதுக்கப்புறமா அந்த கிளாஸை ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த வலையை நம்ம எடுக்க தேவையில்லையா? வலை எடுக்காண்டாம், அது இருக்கட்டு. எங்க ட்ரிக்கை பாருங்க கைஸ், we are engineers பாருங்க. எங்களுக்கு ஏன்னா இப்போ வந்து நம்ம நார்மலா வீடு வார்க்கும் போது கம்பி போட்டு வார்ப்போம் தெரியும்ல. இது அந்த மாதிரி நம்ம செவுருக்கே நம்ம கம்பி போட்டு வார்க்க போறோம். அப்படித்தானே, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் போது ஒரு சொட்டு தண்ணி வெளியே வராது. சும்மா சொல்லி கடைசி உண்மையிலே இடிக்கிற நிலைமை கொண்டோம்ல. போன வீடியோல நம்ம சும்மா தான் சொல்லிட்டு இருந்தோம் நாய் கூட தொட்டி ஆகிக்கலாமான்னு. போன வீடியோ இல்ல, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே பேசிட்டு இருக்கோம். போன வீடியோ மட்டும் இல்ல. ஆமா கைஸ், இப்போ பாத்தீங்கன்னா நிஜமாவே நம்ம உடைக்க ஆரம்பிச்சிட்டோம். உண்மையாவே நம்ம நினைச்சது நடந்துரும் போல இருக்கு கைஸ். ஆமா நண்பர்களே, நடந்துரும் போல இருக்குல்ல. நடந்துருச்சு. இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சனே, நடந்துருச்சு. அதேதான். நம்ம கைஸ் உடைக்க ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பா முடிச்சிரும். ஆமா, கல் கட்டுற வேலை வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. கம்பி கட்டுறதை பார்த்துருப்பீங்க. இப்போ கல் கட்டுறதை பாருங்க நண்பர்களே. ஃபுல்லா இப்படிதான். இப்போ ஒரு லேயர் வச்சு அடைச்சிட்டோமா. இனி இதுக்கு மேல எப்படி ஒரு 4 லேயர் வரும்னு நினைக்கிறேன். வச்சு அடைச்சிட்டோம்னா ஒரு சைடோட வேலை முடிஞ்சு. அப்புறம் லெஃப்ட் சைடு கிளாஸ். அவ்வளவுதான், சிம்பிள். ரொம்ப பார்க்க சிம்பிள் மாதிரி இருக்கு. எப்படிதான் கொத்தனார் வேலை எல்லாம் காலையில இருந்து நைட் வரைக்கும் பாக்குறாங்கன்னே தெரியல. அப்புறம் சத்தியமா சரியான கஷ்டம் நண்பர்களே. பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெறும் ஒரு செவரு தான் கட்டியிருக்கோம். கெட்ட முன்னாடி நமக்கு காலியாயிரும் போல. பட் வினோத் ப்ரோ ஹாஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி தானே? எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் பாருங்கள் எப்படி கல் கட்டெல்லாம் பாருங்கள் பக்காவாக இருக்கா. இந்த அரண்மனை எங்கள் ஊரில் ஒரு 10,000 பேலஸ் இருக்குது. அந்த பேலஸில் வச்ச காம்பவுண்ட் மாதிரி இருக்குது பர்ஃபெக்டாக. காலையில் ஆரம்பிச்சது, ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சது, இப்போ வேர்த்து போய் கோயிலையும் பாட்டு போட்டாங்க நண்பர்களே. முடியல நம்மளுக்கு வந்து இடைஞ்சல் மேலே இடைஞ்சல். பாவம் வினோத் ப்ரோ தலைவர் மட்டும்தான் அப்படியே பக்காவா வேலைங்க பாருங்க. ஃபுல்லாக முக்கால்வாசி கட்டிட்டாரு. இன்னைக்கு எப்படியாவது முடிச்சலாம்னு பார்த்தா லேட் ஆயிட்டு, ரொம்ப லேட் ஆயிட்டு. அதனால இன்னைக்கு கட்டி முடிச்சிட்டு பிளாக் பண்ணலான்னு பார்த்தா எங்க கோயில்லையும் பாட்டு போட்டு விட்டாங்க நண்பர்களே. இப்போ காப்பிரைட் வர வந்துடும் சாங்கு. இன்னைக்கு முடிச்சிடலான்னு பார்த்தா இன்னைக்கு நடக்கிற காரியம் மாதிரி தெரில. நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம், அதுக்கு அடுத்த நாளும் கண்டினியூ பண்ணுவோம். எத்தனை நாள் கண்டினியூ பண்ணுவோன்னு தெரில. நாளைக்கு கிளாஸ் மாட்டிடலாமா? ஆமா, லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட் நண்பர்களே. எல்லாரும் குட் நைட், படுத்துங்க. நாளைக்கு காலைல பார்ப்போம். பை பாய். குட் மார்னிங் கைஸ், திஸ் இஸ் day 2 ஆஃப் building our dream ஜெயின் மாஸ்டர் டேங்க்ல பாதி வேலையை முடிச்சிட்டோம். ஜெயின் மாஸ்டர் நினைப்பீங்க இல்ல கைஸ், இப்பதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நான் பண்ணிட்டு இருக்கோம். பாதி வேலையை முடிச்சிட்டோம்னு நினைப்பீங்க, ஆனா பண்ணிட்டு இருக்கோம் நண்பர்களே. 2வது நாள் இப்போ வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அங்கே பாருங்க இன்னைக்கு என்ன ஒர்க் அப்படின்னா, நாள் வேலை என்னென்ன பண்ணோங்கிறத பார்த்துருப்பீங்க. ஒரு சைடு செவரை மட்டும் கட்டணுமா. இன்னைக்கு என்ன வேலை அப்படின்னா, அந்த செவரை வந்து பூச போகிறோம். பூசிட்டு கிளாஸ் மாட்டுறதுக்கான கிளாஸ் மாட்ட ட்ரை பண்ணுவோம். கிளாஸை ஃபிக்ஸ் பண்ணுறது கரெக்டாக இந்த இடத்த உடைச்சிட்டோமா. இனி இதே மாதிரி இந்த சைடு செவுத்துக்குள்ளேயும் ஓட்ட போடணும், டாப்லேயும் ஓட்ட போடணும். அது ஓட்ட போடுறதுக்கு நமக்கு ஒரு பெரிய கருவி தேவை. அந்த கருவி பாடி பில்டிட்ட தான் இருக்கு. கொண்டு வந்து கருவியை வச்சு ஓட்டையை உடைப்பாரா இல்ல செவரு உடைப்பாரா? அவனை கொண்டு வந்து உடைச்சிடலாம். உடைக்கணும் நண்பர்களே. உடைச்சு தரலன்னா பாடி பில்டர்னு கமெண்ட் பண்ணு. இந்த அலங்கோலமா இருக்க செவரை கொத்தனார் வினோத் ப்ரோ கலைக்கோலமா மாற்ற போறாரு நண்பர்களே. அப்படியே கலைக்கோலம் பாலிஷ் பண்ண போறாரு. நம்ம வினோத்தனை போட்டு கலன்னு கலைச்சி கொலன்னு குழச்சி செவுத்துல பல அடிச்சிட்டு இருக்காரு. சலுக்கு குடுக்கு நல்லா கலக்கு. கிட்டத்தட்ட பார்க்க ஈஸியாக இருக்கு. ஈஸி தானோ கைஸ். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 2 மணி நேரம் கழிச்சு கிட்டத்தட்ட இந்த செவரை ஆல்மோஸ்ட் பூசி முடிச்சிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இந்த கிளாஸ் நம்ம போடுறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்று நினைக்கிறேன். ப்ராபபிளாக day 3ல் வந்து அந்த செவரை வெட்டி இல்லை இன்னைக்கே முடிஞ்சா வெட்டிடுவேன். வெட்டிட்டு நான் day 3 வந்து கிளாஸ் போடுவோம். ஓகேயா? தேய்ச்சி முடிச்சுட்டு என்னன்னா இனிதான் முக்கியமான வேலை இருக்கு. தண்ணி லீக் ஆகாம இருக்க வந்து க்ரௌட். ஆமாம், சிமெண்ட் கலவையா. இதை வந்து போட்டு கலக்கி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த செவுத்துல ஒரு மாதிரி பரபரன்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த பரபரன்னு இருக்கிறத இந்த க்ரௌட்டை போட்டு தேய்ச்சோம்னா பாலிஷ் ஆயிரும். ஓகே,
இந்த பதத்துல எடுத்து அப்படியே தேய்க்கணும் நண்பர்களே. பார்த்து கற்றுக்கோங்க நண்பர்களே. நீங்களே ரெடி பண்ணலாம் வீட்டில் தொட்டி. வெளியே எங்கேயும் போய் கொத்தனாரெலாம் தேரணும்னு அவசியம் இல்லை. பாருங்க நண்பர்களே, இதே மாதிரி தான். கையில் ஒரு கரண்டி, ஆரியும் ரெடி. நண்பர்களே, இன்னைக்கு டே 3 தான் மெயின் பிக்சர். எப்படின்னா கிளாஸ் மாட்ட போகிறோம்ல, அந்த கிளாஸ் மாட்டுற முன்னாடி அந்த இடத்துல கட் பண்ணி அந்த சிமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும். அது எனக்கும் தெரியாது எப்படி வெட்டணும்னு. உடனே உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது ப்ரோ. எனக்கும் தெரியாது, இவருக்கு மட்டும்தான் தெரியும் நண்பர்களே. வெட்டுறதுல எக்ஸ்பர்ட். யாருக்கு எதை வெட்டணும்னாலும் மறக்காம சொல்லுங்க. யாருக்காச்சும் வீட்டுல எதையாச்சும் வெட்டணும்னா இவரை கூப்பிடுங்க நண்பர்களே. பாடி பில்டர் பழக்கிறாரு பாருங்க. இப்போ என்ன ஒதுங்கி அங்க போய் நிக்குது, மூஞ்சில தெரிச்சிடும். எனக்கு கொஞ்சம் பயம். கோஸ்ட் ரைடர். இங்க பாருங்க கைஸ், பாடி பில்டர் லைனை கரெக்டா அப்படியே ஸ்டேப்பா போட்டு முடிச்சிட்டாரு. அவர் வேலையை முடிச்சுட்டு இங்க பாருங்க பக்காவா ஃப்ரெஷ்ஷா கிளம்பிட்டாரு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த உளியை எடுத்து அடிச்சு இதை இலக்கி வெளியே எடுக்க போறோம் பீஸா. அப்புறமா கிளாஸ் தூக்கி ஃபிக்ஸ் பண்ணி சீல் பண்ண போறோம். அவ்வளவுதான் நண்பர்களே. வெறும் எல்லாரும் சுத்தியல் எடுத்து உளி அடிப்பாங்க, இவர் கை எடுத்து அடிக்கிறது. மாத்தி கையில எப்படி கையிலேயே உளிய வச்சு அடிக்கிறாரு பாருங்க. இங்க பாருங்க ஓட்டெல்லாம் பக்காவா இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம் ப்ரோ? தூக்கி சொருகிற வேண்டியதான். தூக்கி சொருகிறோமா? ஆரம்பிக்கலாம். கிளாஸ பக்காவா ரெடி பண்ணிச்சு கைஸ். தூக்குறோம், எடுத்து செருவுறோம், கிரவுட்டை போட்டு அடைக்கிறோம், தண்ணியை ஊத்துறோம். நண்பர்களே, ஃபைனலா நம்ம பிக்கெஸ்ட் டேங்க் மேக்கிங் முடிய போற டைம்லயே எப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம எவ்வளவு பெரிய டேங்க் செட்டப் பண்ணாலும் வர்ண பகவான் வந்துருவாரு. இங்க பாருங்க, ஒரு ஆசையோட தான் நம்ம பண்ண போறோம். ஃபுல்லா மழை, ஒரு டேங்க் அவர்தான். மழை பெய்யவும் ஆரம்பிச்சிருச்சு. டிராப்பா இங்க பாருங்க சரியான மழை ஆரம்பிச்சிட்டு நண்பர்களே. இப்ப வர்ண பகவான் ஆசீர்வாதத்தோட போய் மாட்ட போறோம். நண்பர்களை கொண்டு வந்துட்டோம் உள்ளாடி. நல்ல நேரம்லாம் எதுவும் பார்க்கல. இனிமே நல்ல நேரமே பாக்குறதா இல்ல. நல்ல நேரம் பார்த்தாலே ஒண்ணும் விளங்க மாட்டேங்குது. அதனால நீங்களும் நல்ல நேரம் பார்க்காம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிருங்க. ஓகே, நண்பர்களே, கிளாஸை போட்டு வினோத் ப்ரோ உள்ள போட்டு அடைச்சிட்டோம். இங்க பாருங்க ப்ரோ, ஹார்ட் விடுங்க. லொல்லா அவர் நாயா? உங்களுக்கு நாயின்னு சொல்றாரு. கேக்குதா பேசுறது? கேக்குது. பயங்கர தெளிவா இருக்கு. நீங்க கண்ணாடிக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியல. ஹார்ட் விடுங்க. கடல் கண்ணி மாதிரி. நண்பர்களே, கிளாஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு சின்ன கால்குலேஷன் எரர் ஆயிடுச்சு. அதனால திரும்பவும் நாங்கள் சீரமைச்சிட்டு இருக்கோம். கரெக்டாக கிளாஸ் உள்ள போகல, அப்படி தானே நேரத்தில். அதை இப்போ அடிச்சு உடச்சிட்டு திரும்ப தூக்கி சுருவ போகிறோம் நண்பர்களே கிளாஸை. நிறைய பேர்ட்ட கிளாஸ் இதில் போட முடியுமான்லாம் கேட்டோம். யாருமே போட முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியாக பாடி பில்டர் தான் வந்து நான் வெட்டி தூக்கி போட்டு தரேன்னு சொல்லி வெட்டி தூக்கி போட்டுற நண்பர்களே. அவர் திறமைக்காகவே நீங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 500 ஜிபி. குட் மார்னிங் கைஸ். இது எத்தனாவது குட் மார்னிங் தெரியல. திஸ் இஸ் டே 4 ஆஃப் பில்டிங் அவர் ட்ரீம் பிக்கஸ்ட் ஜெயிண்ட் மான்ஸ்டர் டேங்க் நண்பர்களே. இன்னைக்காச்சும் முடிச்சிடும் நம்புறேன், நினைக்கிறேன். நடக்குமா? கண்டிப்பா முடிச்சிடலாம். கிட்டத்தட்ட கிளாஸ் எல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது வந்து ஃபுல்லாவே செட் பண்ணணும். அதுக்கு கிரவுண்ட் போட்டு ஸ்ட்ராங்கா மாட்ட போறோம். இங்க பாருங்க, அதுக்கு நாங்க ஜாம் ரெடி பண்ணிருக்கோம். ஜாம், இந்த ஜாமை வந்து அந்த பிரெட்டுக்கு சைடுல வந்து ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல போட்டு ஃபில் பண்ணி நல்லா தேய்ச்சி சிலிக்கான்லாம் அடிச்சு முடிச்சிட்டோம்னா கிளாஸை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிடும் நண்பர்களே. இன்னைக்கு என்ன டே அப்படின்னா, நீங்க வீடியோ பாக்குறதுக்கு முந்தின டே ஃப்ரைடே. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்து நான் எடிட் பண்ணி நாளைக்கு உங்களுக்கு ஷெடியூல் பண்ணணும். ஒரு 2 நாள்ல முடிக்க வேண்டிய வேலையை இழுத்து 4 நாள் ஆக்கியாச்சு. இப்படிதான் டெய்லி நடக்கும் நண்பர்களே. பக்கத்து வீட்டு ஆண்டி வேற எத்தி பார்த்துட்டே இருக்காங்க. டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கா. அண்ணா இங்க பாரு, ஒரு வீடியோ உங்க தங்கச்சியா? அது அக்கா வந்திருக்கேன்டா பக்கத்து வீட்டுல இருந்து. கேமரா தொட்டா வெட்டிடுவேன். பக்கத்து வீட்டு ஆண்டி ஃபேன்ஸ் ஃபுல்லா எத்தி பார்த்தா எடுக்கதான் செய்வேன். எத்தி பார்க்கவே கூடாது, தெரியும்ல. பாருங்க நண்பர்களே, நாய் வீடு கிட்ட வந்து எங்கள்கிட்ட பக்கத்துல நின்றுட்டு வினோத் அண்ணனுக்கு எப்ப கல்யாணம் வீடியோ ஆரம்பிச்சதுல இருந்தே தான் நடக்குது. கேமரா ஆன் பண்ணாலே ஓடிடுவாங்க. கைஸ், இந்த ஜாமை இந்த க்ரௌட்டை ஃபுல்லாகவே இந்த கார்னரில் வச்சு பக்காவாக ஃபில் பண்ணோம் அப்படின்னா தான் இந்த கிளாஸ் அப்படியே பக்காவாக ஃபிக்ஸாக நிற்கும். அப்படி தானே? ஆமாம் கைஸ், உங்களுக்கே தெரியும் இது வரைக்கும் நம்ம சேனலில் என்ன பண்ணாலுமே இப்போ இது பண்ணிட்டு இருக்கிறது கூட உங்கள்கிட்ட கேட்டு தான் ஆரம்பித்தோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் நம்ம செய்கிறது தான் நாங்கள் சொல்லுவோம் நண்பர்களே. அது மாதிரி இப்போவும் நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கீபோர்டு ஓப்பன் பண்ணி டைப் பண்ண ஆரம்பிச்சிருங்க நண்பர்களே. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் எத்தனை மான்ஸ்டர் டேங்க் நம்ம கிட்ட இருக்குது, எல்லா மான்ஸ்டர் டேங்க்லேயும் என்னென்ன மான்ஸ்டர்ஸ் வளர்க்கணும்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மான்ஸ்டர் டேங்க்ல ஃபுல்லாகவே இந்த மான்ஸ்டர் டேங்க் லாஸ்ட்டாக பார்க்கும்போது தண்ணியெல்லாம் கலங்கிட்டு இருந்துச்சு இல்லை, இப்போ பாருங்க செமையாக இருக்கா நண்பர்களே. செமையா இருக்கு வினோதனா, ரொம்ப தெளிஞ்சிட்டு கலக்காங்க. எப்பா
அப்பா ஆளை பார்த்தோன்னு கலக்குது. தெரியுதா நண்பர்களே, புது யூனிவர்ஸ் எப்படி பக்காவா இருக்கா? ஹைபிரிட் கேட்ஃபிஷ், நம்ம தங்கமணி, அப்புறம் நம்ம டிராகன், அப்புறம் நம்ம ராக்கி. இவனு டிராகனுக்கு வாழை கடிக்குது. செமையா இருக்கு ப்ரோ. ட்ரிபிள் மான்ஸ்டர்ஸ் இல்ல, நாங்க 4 பேரு எங்களுக்கு பயம் கிடையாது. சின்ராஸ் எப்பவுமே தனியா தான் இருக்காரு, யான்னு தெரியல நண்பர்களே. இவருக்கு பேர் சின்ராஸ், ஸ்னேக் பார்பி. இவங்க எல்லாம் ஹைபிரிட்ல அவரு கூட சேர மாட்டாரு. ஆனா இவங்க 3 பேரு, இவங்க 3 பேரும் பழசுல எப்படி சேர்ந்து சுத்தினாங்களோ அதே மாதிரி சேர்ந்து சுத்துறாங்க. ஆனா இந்த ஹைபிரிட் கேட்ஃபிஷ் அந்த அளவுக்கு அவங்க கூட ஒட்டலாம் நண்பர்களே, தனியா தான் சுத்திட்டு இருக்கான். ஆனா பாக்குறதுக்கு ஒரு மாதிரி ஃபீல் குட்டா இருக்கு. நம்ம அந்த ஒரு 6 months முன்னாடி சேர்த்து வச்சிருந்தோம்ல, அந்த ஃபீல் அப்படியே திரும்ப ஃபுல் ஃபீல் ஆயிட்டு நண்பர்களே. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க தான் அத்தனை பேரும் கேட்டுட்டு இருந்தீங்க, எப்பண்டா ஆட் பண்ணுவேன், ராக்கி எப்பண்டா திரும்ப கொண்டு வருவானு. ஒரு வழியா கொண்டு வந்துட்டோம். இப்போ என்னன்னா, இங்க ஒரு யூனிவர்ஸ் உருவாக்கி வச்சிருக்கோமா, தங்கமணி, டிராகன், ராக்கி, அப்படி வினோத் ப்ரோ வீட்டில் சுப்பிரமணி, சுபாஷினின்னு 2 யூனிவர்ஸ் இல்ல 3-4 யூனிவர்ஸ் இருக்கு. அதே மாதிரி இப்போ திரும்ப இந்த யூனிவர்ஸ் பிரம்மாண்டமா ஒரு மான்ஸ்டர் டேங்க், அதுலயும் நம்ம மான்ஸ்டர் பீஸ் வளர்க்க போறோம் கைஸ். ஆனா என்ன மான்ஸ்டர் பீஸ் வளர்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்ல போறது இல்ல, நீங்க தான் சொல்ல போறீங்க இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல. ஏன்னா அடுத்த வீடியோ இல்ல அதுக்கு அடுத்த வீடியோல தான் நம்ம இந்த டேங்க்ல எப்படி மான்ஸ்டர் பீஸ் ரிலீஸ் பண்ண போறோம். அதனால நிறைய டைம் இருக்கு நண்பர்களே. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அலிகேட்டர், அரப்பைமா, ரெட்டல் கேட்ஃபிஷ், ஹைபிரிட் கேட்ஃபிஷ் அதெல்லாம் வேண்டாம். ஏதாவது புதுசா மான்ஸ்டர் சொல்லுங்க. எப்படி புது மான்ஸ்டர் ரொம்ப புதுசா இது வரைக்கும் நம்ம வளர்த்திருக்க கூடாது அந்த மாதிரி ஒரு விசித்திரமான வினோதமான கிறுக்குத்தனமான மான்ஸ்டர்ஸ் கிரேசியா ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. திமிங்கலத்தை எப்படி இதெல்லாம் வளர்க்க முடியும்? குட்டி திமிங்கலம் வந்து அது வந்து சால்ட் வாட்டர்ல. நண்பர்களே சொல்லுங்க மான்ஸ்டர் ஓகே. ஆனா பெருசா நம்ம வாங்கி வளர்க்க மாட்டோம், சிறுசா எப்பவுமே சிறுசா வாங்கி தான் அதை பெருசா வளர்ப்போம். அதே மாதிரி மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ஒரு 4 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மான்ஸ்டர் சொல்லுங்க ஓகேயா. அதை வாங்கி இதுல விட்டு திரும்பவும் நம்ம ஒரு பிரம்மாண்டமான மான்ஸ்டர் டேங்க் எரா, புது எரா, புது வேர்ல்டு, புது யூனிவர்ஸ், புது என்ன சொல்லலாம், புது உலகத்திற்கு வரவேற்கிறோம். அடுத்த வீடியோவில் அதுக்கு அடுத்த வீடியோவில் செமையா உருவாக்குறோம். நீங்க சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. கமெண்ட் செக்ஷன் காலியா இருக்கு, என்ன சொல்ல சொல்லிட்டு போங்க. மீன் மட்டும் இல்ல, இன்னும் ஏதாவது அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி ஏதாவது பண்ணலாம், என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நண்பர்களே. பெயிண்ட் என்ன கலர் அடிக்கலாம், அப்புறம் வேற உள்ள ஃபில்டர் அந்த மாதிரி ஏதாவது இல்ல, உள்ள வேற ஏதாவது தண்ணிக்குள்ள ஏதாவது செட் பண்ணலாமா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு போங்க ஓகே. இந்த வீடியோ அடுத்த வீடியோ அதுக்கு அடுத்த வீடியோக்குள்ள நான் கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்ற எல்லாத்தையும் படிச்சுட்டு நீங்க கேட்குற மாதிரியே ரெடி பண்ணி முடிச்சிருவேன். இப்போ நம்ம இந்த கிளாஸை கொஞ்சம் கிரவுட் வேலை பாக்கி இருக்கு, அதை போட்டு முடிச்சிருவோம். கொஞ்சம் இல்லை நிறைய இருக்கு. அடிக்கடி தொண்டையில் பிரச்சனை வருது நண்பர்களே, தீர்வு இருக்கா? தொண்டைப்பார குரல மாறிட்டு தொண்டையில் கிச்சு கிச்சு. நண்பர்களே பாடி பில்டர் வந்து நம்ம டேங்க்ல என்னென்ன மீன்லாம் அவர் ஸ்பான்சர் பண்ணலான்னு ரெடியா இருக்காரு. கூடிய சீக்கிரம் இந்த கடை ஓப்பன் பண்றாரு நண்பர்களே. அதனால நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எவ்வளவு பெரிய, நான் தெரியாம சொல்லிட்டேன், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா மீனை சொல்லுங்க அப்படின்னு, காஸ்ட்லியா சொல்லுங்க. நான் நிக்கிறாருல இவர் வந்து இன்னும் ஒரு 3 நாள்ல கடை ஓப்பன் பண்ண போறாரு, அக்வேரியம் ஷாப். அதனால நீங்க என்ன ஃபிஷ் சொன்னாலும் அவர் ஸ்பான்சர் பண்ணிடலாம்ல. பண்ணணும், அது 2வது பண்ணுவாங்க நண்பர்களே. அதனால மறக்காம டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்ன கேட்ஃபிஷ் வேணுமோ சொல்லுங்க. அவர் மும்பை, பெங்களூர், சென்னை எங்க இருந்தாலும் எடுத்துருவாரு நண்பர்களே. ஒரு வழியா நம்ம ட்ரீம் ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட வேலைகள் 90% கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகே. முடிஞ்சிருச்சா? ஆமா, இன்னத்தனம் தான் பாவம் நண்பர்களே, சரியான உழைப்பு. அவர் வந்து இந்த எத்தனை வருஷம் கழிச்சு இந்த ஒர்க்கு திரும்பவும் பண்றீங்க? எத்தனை வருஷமா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்பதான் பாக்கு. பழைய நினைவுகள், மலரும் நினைவுகள். மீன்லாம் ஜம்முன்னு தெரியும்ல வினோத் ப்ரோ? ஆமா, நான் இப்படி பக்கவா தெரியும்னா இப்பவே மீன்லாம் தெரியுது. எந்த மீன்? மான்ஸ்டர். உங்களை சொன்னேன், மான்ஸ்டர் மீன் உங்களதாவே மான்ஸ்டர்னு சொன்னேன். நண்பர்கள் இனி வந்து இப்ப என்ன பண்றாருன்னா, வினோத் ப்ரோ உள்ளாடி போயிட்டு மீதி இருக்க கேப்பை பூசிட்டு இருக்காரு. அவர் பூசி இந்த வீடியோ முடிக்க முன்னாடி பூசி முடிச்சுவார் நண்பர்களே. அப்புறம் அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் நான் என்ன பிளான் பண்ணணும் நினைச்சது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இப்படிலாம் பண்ணணும்னு நினைச்சேன், இப்போ பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்க பர்ஃபெக்ஷனா பக்காவா இருக்கு, கார்னர்லாம் செமையா இருக்கு. இனி நெக்ஸ்ட் வீடியோ நீங்க பார்க்கும்போது அந்த முன்னாடி வினோத் ப்ரோ இருக்காருல்ல, வினோத் ப்ரோ இருப்பாரு, நானும் இருப்பேன், எல்லாருமா சேர்ந்து நம்ம தண்ணிக்குள்ள மற்ற மான்ஸ்டர்ஸோட சேர்ந்து ஒரு நீச்சல் போடலாம் ஓகே. நீச்சல் போட்டு உள்ள இருந்து ஹார்ட் விடுறோம், ஹார்ட் விட்டு என்ஜாய் பண்ண போறோம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோலயே முடிச்சிடலான்னு பார்த்துருப்பீங்க. இழுத்து கடைசி டெட்லைன் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ வந்து முடிச்சுட்டு நம்ம பக்காவா கிளாஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து சின்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க் தான் இருக்கு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்த வார வீடியோல நம்ம தண்ணியை ஃபில் பண்ணி ஹார்ட்டோட நம்ம ஆரம்பிக்கிறோம் நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோட அடுத்த சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. Bye guys.